அண்ட் அரசியல்வாதி பணத்தை ஜெனி மேலே தூக்கி போட்டிருக்கான். ஜெனி என்ன ரொம்ப கம்மியாக காசு கொடுத்துட்டாங்க. இவன் நமக்கு பார்த்தீங்கன்னா என்றால் கமிஷன் காசு கொடுக்கவே இல்லை. இவன் மாதிரி நான் கேவலமான ஆள் இங்கே பார்த்தது ரொம்ப சீப்பு தான். அண்ட் அரசியல்வாதி இந்த கமிஷன் காசுலாம் என்கிட்ட கேட்க எல்லாம் வச்சுக்காத. உனக்கு இந்த காசு தண்டதே பெரிய விஷயம். ஒழுங்காக இந்த காசை வச்சுட்டு உங்கள் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டப்பாரு. ஜெனி நீங்கள் இந்த காசு கம்மியாக $2000 மட்டும் தந்தீங்க. இதை வச்சுட்டு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும்? இதுனா எனக்கு தெரியாது, பார்த்துக்கோ. நான் கொடுத்த காசை வச்சுட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வரைய பாரு. உன் மேலே கமிஷன் காசு அந்த காசு கேட்டினா வச்சுக்கோங்க, எட்டி மிச்சிடுவான், பார்த்துக்கோ. லாஸ்ட்டாக அந்த அரசியல்வாதி பார்க்கறதுக்காக ஒரு ஆக்டர் வராங்க. முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு போகிறாங்க. ஜெனிக்கு தெரிஞ்ச ஆக்டர் வச்சு அரசியல்வாதி பார்க்கறதுக்காக போகிறாங்களே சொல்லிட்டு ஜென்னி காதை எடுத்துட்டு கிளம்பி இங்கேருந்து போயிட்டான். ஜெனி பார்த்தீங்கன்னா 2 கிளைண்ட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறா. அந்த 2 கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நல்லாவே இல்லை, வேறு வீடுனா நீங்கள் சொல்லுங்கள். அந்த வீடு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெரா பேலஸ் மாதிரி ஒன்று வேணும். ஐயோ, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே, நான் ஒரு ஏழை, எங்கள் பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இருக்க காசே இல்லை. நீங்கள் கேட்குற மாதிரி எப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறது. அந்த 2 கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. எங்களுக்கு எந்த வீடும் வேணாம், எங்களுக்கு ஏதாவது பேலஸ் மாதிரி ஒன்று வேணும். ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய பணக்காரங்க, இந்த மாதிரி ஏழைக்காரி கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோ. லாஸ்ட்டாக ஜெனி பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அந்த டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் பொண்ணு கிளாஸில் ஃபஸ்ட்டு, ஆனால் அவள் ஸ்கூலில் வரதே கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் மியூசிக் கிளாஸ் தான் இருக்கிறா. அவள் என்ன கொஞ்சம் கேளுங்க. ஜெனி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவள் கிளம்பி போயிட்டா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே காசு இல்லை. நீ ஒன்றும் மியூசிக் கிளாஸ் போயிட்டு வர. நீ உனக்கு யாரும் அந்த மாதிரி மியூசிக் கிளாஸுக்கு நான் போயிட்டு வர சொன்னேன், என்ன கேட்காம. நான் அப்போவே சொன்னேன், மியூசிக்னா உனக்கு செட் ஆகாது, நீ நல்லாவே பாட மாட்டா, இது தயவு செஞ்சு விட்டுடு. ஜெனியோட பொண்ணு சொல்கிறா, பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க? ஜெனி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறதா. அது என்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறதான்னா, நான் நல்லா தான் பாட்டு பாடினேன், அந்த அவார்டு எனக்கு கொடுக்காம அவளோட ஸ்கூலுக்கு பொண்ணுக்கு கொடுத்தா. அவள் பாடக்கூட கிடையாது, ஏன்னா அவங்க மிகப்பெரிய பணக்காரங்க, என்கிட்ட அந்த அவார்டு பிடுங்கிட்டாங்க. அதான் சொல்கிறேன், நீ மியூசிக் கற்றுக்காத, அந்த மாதிரி சொல்கிறாங்க ஜெனி. இல்லைம்மா, உங்ககிட்ட அந்த அவார்டு எடுத்துட்டாங்களே, சீட்டிங் பண்ணாங்களே அம்மா, உங்ககிட்ட பிடிங்கிட்டாங்களே, அதே அவார்டு நானும் ஜெயிச்சு காமிச்சு எடுத்துகிட்டு வரேன். உன்னை திடீர்னு சொன்னாங்க, அவங்க எல்லாமே நம்மக்கிட்ட அந்த அவார்டை பிடுங்கிட்டாங்க. நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தினாங்க, பழி வாங்கினால லாஸ்ட்டில் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடுறா மாதிரி போனால், ஆனால் அவள் நல்லாவே பாட்டு பாடல. சார் என்ன நீ நல்லா பாட்டு பாட மாட்டேங்கிற, இந்த மாதிரி பாடினா உங்களை காம்படிஷன்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, பார்த்துக்கோ. எனக்குன்னா பாட்டு தெரியுங்களா, அப்போ நீ ஸ்டேஜ் பின்னாடி நின்று பாடுறியா என்ன, அந்த மாதிரி கேட்குறாங்க. லாஸ்ட்டு ஜெனியோட பொண்ணு காமிக்கிறாங்க. அவள் வீட்டை விட்டு வெளியே லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டா. அந்த ஜெனியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்கால, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ நல்லா பாட்டு பாடல, என்ன நல்லா பாட்டு பாட முடியல, இப்போ நீ வாசிக்கிறது எங்கள் அம்மா வாங்கி தந்த பியானோ, அதனால் ஒழுங்காக மரியாதை கை எடு. உங்கள் அம்மா ஒரு ஏழைக்காரியில், அந்த மாதிரினா நீ சொல்லாது. எங்கள் அம்மானா ஒன்றும் ஏழைக்காரின்னா கிடையாது. நீங்கள் ரொம்ப பணத்திமுலாக பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக பேசு. எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசினா உனக்கு கொன்னுடுவேன், பார்த்துக்கோ. என்ன பாட்டு என்னன்னா பாட்டு பாட முடியாது தெரியும்ல, அப்போ எனக்கு பின்னாடி இருந்து ஸ்டேஜில் வெளியே பாட்டு பாடலாம்ல. எனக்கு நீ
ஸ்பெஷல் பண்ண மாதிரி இருக்குங்க. எனக்கு படியெல்லாம் நீனா பாட்டு பாடணும், நான் ஆக்ஷன் கொடுப்பேன், பேரு புகழ் எனக்கு சேரணும்ல. இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே லாஸ்ட் என்ன ஜெனி கம்மியாக நம்ம பொண்ணு நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு, ஐயோ எங்கே போனால் எப்படி இருக்குதா கூட தெரியல சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அழுதாங்க. அப்போ அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று ஆடு போயிருக்குது. அதை பார்த்து இந்த மாதிரி எதாவது பேலஸில் நம்ம தங்கணும், நம்மளும் இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கையாக வாழணும்னு சொல்லிட்டு ஆடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டில் ஒட்டி காமிக்கிறாங்க, அவள் ஹெரா பேலஸோட பொண்ணு, அவள் ஒரு பெரிய பணக்காரி, அவள் ரொம்ப திமிரு பிடிச்ச பணக்காரி. அவள் ஏழைக்காரிங்கன்னா பட்டாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதோட இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.